ஹாய் கைஸ், அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அண்டர் கவர் ஹைஸ்கூல் எபிசோட் நம்பர் 5. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோவோட கியூட்டான டீம் ஹீரோக்காக வேண்டிட்டு இருப்பாங்க. ஹீரோ எக்ஸாம்ல பாஸ் பண்ணுறதுக்காக. ஹீரோவும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோயின் நேற்று நடந்த விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. யாராவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்ல அப்போ லீடர் சர்ப்ரைஸ்ன்னு கட்டுவாரு. ஹீரோவும் ஆமாமா சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல இவங்க எல்லாரும் ஹீரோ கூட ஒர்க் பண்ணுறவங்களாம். இருனும் சரி இவருன்னு லீயை காட்ட லீக்கு நார்கோலிப்சியா தூங்குற வியாதியா இவனை ட்ரெஸ்ஸை போட்டு புதைச்சு இல்லைன்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு மூட அதெல்லாம் ஓகே தான். இந்த டைம்ல இவங்க என்ன கபோர்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க? அதுவும் ஜோ ஷூவோட இருக்கா. ஜோவும் என்ன இவ ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி கேட்டுட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோங்க நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோ மயங்கிட்டாராம். உடனே ஜோவும் ஐயோ நீங்க எப்படி இவ்வளவு கொடூரமா இருக்கீங்க? அவனுக்கு ஃபீவர், அவன் முன்னாடி இப்படி பேசிட்டு இருப்பீங்க இப்படி எல்லாம் கேட்க அங்க லீடர் ஹீரோவை பிடிச்சி ஷேக் பண்ணிட்டு இருப்பாரு. டேய் செத்துறாரு தானே ஹீரோவை பிடிச்சி குலுக்கி உப்பு மட்டும் தூக்கிட்டு போக ஹீரோயின் பின்னாடி போலன்னு தான் பார்ப்பாங்க. ஆனா ஜோதா நீங்க வராதீங்க, நீங்க ரொம்ப மோசமான பொண்ணுன்னு அவ ஓடி போயிடுவா. அப்புறம் ஹீரோயினோ லீய பார்த்தா அவன் இன்னும் சிரிச்ச மாதிரி தான் இருக்கான். இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இங்க லீக்கு காதல் ஃபீலிங் வந்தாச்சு. அவன் அந்த கிஸ்ஸை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா. ஜோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுவான். என் லிப்ஸை திருடி நீ காதல் ஒரு கிரைமா இருந்தா உனக்கு லைஃப் ஃபுல்லா ஜெயில் தான். இப்படிலாம் அவன் பேச ஜோவும் டெய் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணா இப்படிதான் பேசுவியா? நான் உன்னோட சீனியர் தான், என்கிட்ட நீ இப்படி பேசுவியான்னு லீய பிடிச்ச அடிப்பா. இப்ப நீ பேசின எல்லா விஷயத்தையும் இங்கே விட்டுடுறோம், வா சாப்பிட போலன்னு ஜோவை கூப்பிட. ஆனா லீக்கு காதல் கண்ணை மறைச்சிருச்சு. ஜோவோட போல்னஸ் பிடிச்சிச்சான். அவன் இம்ப்ரெஸ் ஆயிட்டான். லீயோட அலப்புற கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஜோக்காக ஃபுட்டை கொடுப்பான், ட்ரிங்கை ஊத்துவான், ஓவரா பண்ணிட்டு இருப்பான். லீடரும் ஹீரோனுக்கு டவுட் வந்துருச்சு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோ அவரோட கிஸ் ஞாபகத்துக்கு போயிடுவாரு. அதே மாதிரி இங்க ஹீரோவை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, எப்படி ஒரு சின்ன பையன் பார்க்கோட கேஸ்ல ஒரு பெரிய கிரிமினலை பிடிச்சிட்டு வர முடியும்? அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வரும்போது கார்ல ஒரு நம்பரை பார்த்திருப்பாங்க. ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த நம்பரை தன்னோட மொபைல டைப் பண்ணி பார்க்க அது ஹீரோவோட நம்பரு. ஹீரோக்கு 17 வயசு ஆகுது. எப்படி ஹீரோவால கார் ஓட்ட முடியும்? அது ஏதாவது ஃபேக் ஐடியா இருக்குன்னு ஃப்ரெண்டு சொன்னாலும் ஹீரோனுக்கு நம்பிக்கை வரல. அப்ப ஹீரோனோட அம்மாவும் அந்த பையனு கேட்க ஹீரோன் ஃப்ரெண்டு யாரடின்னு கேட்பா. அப்படி இந்த சீன் கட்டாக்க ஹீரோட வீட்டுல அவர் பட்டுக்கு சுத்திட்டு பாரு. அப்ப வெளியே எது சத்தம் கேட்கும். வெளியே நிக்கிறது ஹீரோயின் தான். ஹீரோவும் வயசெல்லாம் மாத்தி நீங்க தப்பான டோர்ல நின்றுட்டு இருக்கீங்க மேம்னு சொல்ல ஹீரோயின் செம்ம போதையில இருக்காங்க. ஆமா உன் வாய்ஸ் ஏமா இப்படி ஆச்சு? ஓ கோல்டு பிடிச்சிக்கிச்சா? இப்படியெல்லாம் ஹீரோயின் கேட்க ஹீரோ நான் உன் அம்மா இல்லைன்னு சொல்வாரு. ஆனா ஹீரோயின் அம்மா ஐ லவ் யூ, ரொம்ப தேங்க்ஸ், ப்ளீஸ்மா என்னை உள்ளிடுங்க, நான் உங்க கியூட்டான டாக்டர் தானே. ஹீரோயின் கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்து ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா ஹீரோனோட அம்மா வந்து அடியே நம்ம வீடு இது இல்லடின்னு அடிச்சு சாரி சொல்லிட்டு வாங்க போக ஹீரோனுக்கு தான் அம்மாவை கூட தெரியல, அவ்வளோ போத. என் அம்மாக்கு அது ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்க. வாடின்னு ஹீரோ அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போக அப்படி ஹீரோ வெளியே வந்து பாப்பாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியும், ஹீரோயின் இருக்கிறது பக்கத்து வீட்டுலன்னு. அடுத்த நாள் இன்னைக்கு தான் ஹீரோக்கு ரிசல்ட். ஹீரோக்கு கொஞ்சம் நர்வஸாவே இருக்கும். ஹீரோனும் பேப்பர் கொடுக்கும்போது குட் ஜாப்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஹீரோவும் பயந்துகிட்டே அந்த பேப்பரை பார்க்க இப்ப தன்னோட டீமுக்கு கால் பண்ணுவாரு. ஹீரோ 10வது ரேங்க் எடுத்துட்டாரு. அதை கேட்ட உடனே எல்லாரும் சந்தோஷத்தை குதிக்க லீடரை ஜோவை அக் பண்ணிப்பாங்க. அப்ப லீடரை தள்ளி விட்டுட்டு ஜோவை அக் பண்ண வருவான். ஜோ அடிச்சிருவா. ஹீரோட தங்கச்சி அதே கிளாஸ் தானே. அவ எத்தனாவது ரேங்க்னா அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆனா அதை நினைச்சு அவ சந்தோஷப்படல. ஏன்னா யூனா செகண்ட் ரேங்க். எப்பவும் யூனா தான் ஃபர்ஸ்டா வருவா. இவளுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். ஆனா யூனாவை திரும்பி நெக்ஸ்ட் டைம்ல உன்னால எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவா. என்னதான் அவ கூலா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணாலும் ஆனா அவளுக்கு பொறாமையே தான் இருக்கு. அவ கேங்ல இருக்கவங்களே அவளை பத்தி கொஞ்சம் தப்பா தான் பேசுவாங்க. என்னமோ குயின் மாதிரி நடந்துகிட்டு இருந்தா இப்ப பாத்தீங்களா 2வது ரேங்க் வந்துட்டானே சாட் பாக்ஸ்ல போட்டு பயங்கரமா பேசுவாங்க. அது இவ வேற பத்துருவா. இன்னொரு பக்கம் இந்த வெளி ஒரு ரிப்போர்ட்டரை மேட் பண்ணி இந்த ஸ்கூலை பத்தி நல்லா எழுத சொல்வா. அதுக்கு எக்ஸ்சேஞ்சா இவ என்ன வேலை கொடுப்பாலாம். ஆனா இந்த ரிப்போர்ட்டருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவர் பட்டுக்கு எந்திரிச்சு போக பாப்பாரு. ஆனா இந்த வில்லி மிரட்டுவா. நெக்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இவ்வளோ ஈஸியா கேட்க மாட்டேன்னு சொல்ல அவரு கண்டுக்கவே மாட்டாரு. அவரு போயிடுவாரு. அதுக்கப்புறம் கார்ல பார்க்கும்போது ஹீரோவை பத்தி விசாரிப்பா. ஹீரோவோட ரேங்க் என்னன்னு 10வது ரேங்க்னு சொன்னோடனே ஓ ஸ்மார்ட் தான் போலன்னு சொல்லி வில்லியம் சொல்ல பிரின்சிபாலு உங்க பொண்ணோட ரேங்க் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். அதை கேட்ட வில்லி உடனே ஸ்கூலுக்கு போவா. இன்னொரு பக்கம் ஹீரோ செம்ம சந்தோஷத்துல இருக்காரு. இவனை கிட்ட போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க அவ டெஸ்க்ல வைக்க சொல்வா.
ஆனா கையில குடுக்கறது தானே பெட்டரு. யூனா கத்திடுவா டெஸ்க்ல வைக்க சொல்லி. பாவம் அவளே 2வது வந்ததுல கவலையில சுத்திட்டு இருக்கா. ஹீரோ ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னு கேட்க தான் போவாரு. ஆனா அவ சொல்ல மாட்டான்னு ஹீரோக்கும் தெரியும். அதனால ஹீரோ போயிடுவாரு. அப்ப இவனுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஆபீஸ்க்கு வர சொல்லி. இவ கொஞ்சம் தயக்கத்தோட தான் போவா. அவ கையை என்னமோ பண்ணுவா. வெளியே வந்து உள்ள கூட்டிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட டீம் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ சப்மிட் பண்ணும்போது இன்னும் 2 அப்ளிகேஷன் வரை இருந்துதான். என்ன பண்ணலான்னு கேட்டா லீவ் ஒரு ஐடியா சொல்வா. 1000 கிரெயின் பேப்பர்ஸ் இல்லனே. ஹீரோட டீம்ல 4 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 250 கிரெயின் பேப்பர்ஸ் இருந்தா நல்லதே நடக்கும். இத கேட்ட லீடரே இனிமே நீ வாயவே திறக்க கூடாதுன்னு வாரு. ஆனா இவ ஐடியாவே பெட்டர் போல. ஜோட ஐடியா கொஞ்சம் மோசமாவே இருக்கும். நீங்க பொறுக்கி மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த பிரசிடென்ட் பொண்ண பயம் காட்டுங்க. அப்ப ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்த ஸ்டூடெண்ட் கவுன்சில இடம் கிடைச்சிடும். இப்படி சொல்ல ஹீரோ நானே பாத்துக்கிறேன்னு வரு. ஆனா ஜோவோட ஐடியாவே பெட்டர்ன்றது ஹீரோ பண்ண வேலைக்கு அப்புறம் தான் தெரியும். தண்ணியில இலை போட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு யூனா கிட்ட கொடுப்பாரு. இது செம்ம ஓல்டு ஃபேஷனு. அவ என்கிட்டயே தண்ணி இருக்குன்னு வா. சரி நீ குடின்னு தன் தங்கச்சி கிட்ட கொடுக்க அவ லைட்டா பார்வைதான் பாப்பா. ஹீரோ நானே குடிச்சுக்கிறேன்னு வந்துருவாரு. இதெல்லாம் பார்த்த டாங்கோ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைல்ல அப்படின்னு கேட்க அதான் உண்மையும். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கவங்களாம் யூனா கிட்ட என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க. யூனா அவளுக்கு தோன்றதை பண்ணலாம். என்ன பண்ணா ஹீரோவை ஸ்டூடெண்ட் கவுன்சில ஜாயின் பண்ணிட்டா. டாங்கெல்லாம் மிரண்டு போயிருப்பான். அதை விட ஷாக்ல இருப்பானுங்க பார்க்கோட ஃப்ரெண்ட்ஸு. அவனுங்க கிண்டல் அடிக்க தான் வந்திருப்பானுங்க. ஆனா இதை பார்த்து அவனுங்களே மிரண்டு போயிடுவானுங்க. இங்க இப்படி போயிட்டு இருக்க ஹீரோனுக்கு அவங்க சந்தேகம் அதிகமாயிட்டே வரும். அதனால ஹீரோவுடைய பழைய ஸ்கூலுக்கு கால் பண்ணி ஹீரோவை பத்தி விசாரிப்பாங்க. ஆனா அந்த போனை டேப் பண்ணி பேசுறது ஜோ. எப்படியோ ஹீரோவுடைய பொய்ய மறைச்சிருவாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோ வருவாரு. இந்த கவுன்சில ஜாயின் பண்ணதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் கேட்க ஹீரோயின் அந்த டீடைல்ஸை மறைக்கிறதா பார்ப்பாங்க. ஆனா ஹீரோ பார்த்துருவாரு. ஹீரோக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கும். ஹீரோட தங்கச்சி அவ பேசவே மாட்டா. ஹீரோவே போய் பேசுவாரு. ஏன் என்ன அவாய்ட் பண்றேன்னு கேட்டா அவ நான் அவ்வளவு சொல்லி நீ இதுல ஜாயின் பண்ணிட்ட. உனக்கு உன்னோட மிஷன் தானே முக்கியம். எவ்வளவு முடியுதோ அவளுக்கு என்னை விட்டு தள்ளிடு. நான் யாருன்னு தெரியாத மாதிரி இருன்னு சொல்ல இதெல்லாம் யூனா மேல இருந்து பார்த்துட்டு இருப்பா. ஆல்ரெடி ஒரு ரூமை சுத்திட்டு இருக்கு. யூனாக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அன்னைக்கு நைட்டு ஹீரோட லீடர் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்வாரு. ஆனா எப்படி முடியும்? ஹீரோயின் தான் ஹீரோவோட ஹோம் டீச்சர், ஸ்டூடெண்ட் கவுன்சில அட்வைசிங் டீச்சர் வர அடுத்த நாள் ஹீரோவும் போய் ஜாயின் பண்ண ஹீரோவை ஜாயின் பண்ணி விடுவாங்க. இன்னைக்கு தானே ஹீரோட ஃபர்ஸ்ட் டே. அதனால ஹீரோ சுத்தி பார்க்க போறேன்னு சொல்வாரு. சரின்னு எல்லாரும் போயிடுவாங்க. ஹீரோவும் அந்த கிளாக்கை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள யூனா வந்துருவா. ஹீரோவும் போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. யூனா டின்னருக்காக இன்வைட் பண்ணுவா. ஹீரோவோட தங்கச்சியும் சேர்த்து கூப்பிடுவா. தான் தங்கச்சி வரதுனால தான் ஹீரோ ஓகேவே சொல்வாரு. அதுக்கப்புறம் ஜுன்னு யூனா கிட்ட சொல்வா எனக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வேற பிளான் இருக்குன்னு சொன்னா யூனா எனக்கு மைண்டை சேஞ்ச் பண்றவங்கள சுத்தமா பிடிக்காது, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ வந்துருன்னு அவ யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பரை ஜுன்னு கிட்ட கொடுத்துட்டு போவா. இன்னொரு பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனுக்காக ஸ்பை வேலை பாப்பா. ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க அவங்களெல்லாம் லைவா காட்ட. ஆனா ஹீரோவோட டீம் யாரு? என்ஐஎஸ் ஏஜென்ட்ஸ். அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு டீசென்டான ரெஸ்டாரண்ட் மாதிரி நடத்துப்பாங்க. ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் கொடுத்து ஃப்ரெண்டுக்கு டாட்டா சொல்லி அனுப்பிட்டுருவாங்க. ஃப்ரெண்டுக்கெல்லாம் டவுட் இல்ல. ஆனா ஹீரோனுக்கு சந்தேகம் குறையவே இல்ல. இப்போ யூனா டின்னருக்காக ஒரு ஃபேன்ஸான ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணிருப்பா. ஏன்னா அவ தான் பே பண்ண போறலாம். ஹீரோவை பார்த்தா அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவா. ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா வந்து தன் தங்கச்சி பக்கத்துல உட்காந்துப்பாரு. அதுக்கப்புறம் யூனா பேச்சு கொடுப்பா. அவ காலி கிளாஸ ஜொன்னு கிட்ட தள்ளுவா. ஜொன்னும் தண்ணி ஊட்ட இதெல்லாம் ஹீரோ நோட் பண்ணுவாரு. யூனாவும் நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்றீங்களான்னு கேட்க எப்படி அவங்க அந்த ஷோக்கை தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் யூனா தன்னோட கார்டை கொடுத்து அவளுக்கு ஹீல்ஸ் போட்டு ரொம்ப கால் வலிக்குதான் செப்பல் வாங்கி தர சொல்லி ஜொன்னு கிட்ட கார்டு கொடுப்பா. ஜொன்னும் கார்டை வாங்கிட்டு எந்திரிக்க. ஆனா ஹீரோக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஹீரோ உட்கார சொல்வாரு. ஹீரோ யூனா கிட்ட இன்னைக்கு நடந்தா நான் விட்டுறேன், இனிமே இப்படி பண்ணாதன்னு சொல்ல யூனா உங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்பா. ஆனா ஹீரோ நான் பே பண்றேன்னு ஹீரோ எந்திரிச்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் யூனாவை டாட்டா சொல்லிட்டு போக ஹீரோ தன் தங்கச்சி கிட்ட யூனாக்காக தான் நீ என்ன ஜாயின் பண்ண வேணும்னு சொன்னியா? ஜுன்னு ரொம்ப கோவமா ஆமா நான் யூனாவுடைய சர்வெண்ட் தான். அவ ஷாப்பிங் பண்ணா அவ எல்லா ஐட்டமும் நான் தான் தூக்கிட்டு போவேன். அவளுக்கு காஃபி வேணும்னா நான் தான் வாங்கி கொடுப்பேன். எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாம நான் கவுன்சிலுக்கு எப்படி சேர்ந்தேன்? அவளால தான். அதுக்கு பதிலா அவ என்ன ஆர்டர் பண்ணாலும் நான் அதை பண்ணணும். கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சுல. நான் இப்படிதான். இதுதான் என்னோட லைஃப். என் லைஃப்ல கிராஸ் பண்ணி எனக்கு லெக்சர் கொடுக்காத, உன் வேலையை மட்டும் பாருன்னு கோவமா சொல்லிட்டு அவ போயிடுவா. ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இங்க ட்விஸ்டே என்னன்னா ஹீரோவை ஸ்டூடெண்ட் கவுன்சில சேர்க்க சொன்னதே இந்த வில்லி தான். ஏன் நீ கேட்டா அவ சொல்ல மாட்டா. அதுக்கு பதிலா வில்லி எதுக்கு நீ ஜுன்ன கூட்டிட்டு போனன்னு கேப்பா. ஏன் நான் சொல்லவா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ உன் இடத்த எடுத்துக்கிட்டா. அதனால அவளை கூப்பிட்டு
நீ தான் அவளோட பாஸ்ன்னு காட்டியிருக்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப சைல்டிஷா பண்ணாத. ஒரு நாய் நம்ம கீழ இருக்குன்னா அது பவ் பவ்னு சொல்லி உன் மேலேயே ஏறி அது ஹியூமன் நினைக்கவே கூடாது. அது நீ வரவிடக்கூடாது. புரியுதா? இனிமே உன் ஸ்பாட்டை நீ யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல யூனாவோ ப்ராமிஸ் பண்ணுவா. இங்க யாரோ ஒருத்தன் ஹீரோ ஏஜென்ட் இருந்து கண்டுபிடிச்சிட்டான். ஆனா யாருன்னு தெரியல. 2 மணிக்கு நைட்டு போய் அந்த கிளாக்கை ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்தா அங்க ஒண்ணும் இல்ல. அதுக்கு பதிலா ஹீரோ ரூம்க்கு கீழே எவனோ ஒருத்தர் லெட்டர் கொடுப்பான். எவனோ ஒருத்தர் லெட்டர் போடுவான். என்னன்னு பார்த்தா ஹீரோ ஏஜென்ட் இன்ஃபர்மேஷன். இத பத்தி சீஃப் கிட்ட சொன்னா சீஃப் ஹீரோவோட டீமை தான் திட்டுவாரு. ஒழுங்கா நடிக்க கூட தெரியாதானே. இப்ப ஹீரோ யார் அவன் கண்டுபிடிச்சே ஆகணும். அதே நேரத்துல ஹீரோக்கு எந்த அடியும் படக்கூடாது. அடிபட்டா ஹீரோ அப்பாவை கண்டுபிடிச்ச பிறகு லீடரால பதில் சொல்ல முடியாதான். சீஃப் அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் டீட்டெயில்ஸும் வாங்கி பார்க்க எதையோ பார்த்து ஷாக் ஆவாரு. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல ஹீரோ சிசிடிவி கேமரா செக் பண்ணலான்னு பார்த்தா யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த வேலையை பார்த்தது பிரின்சிபால் தான். வில்லி தான் சொல்லியிருப்பா டெலீட் பண்ண சொல்லி. ஆனா அவளுக்கும் தெரியாது யார் அந்த நோட்டீஸை போட்டதுன்னு. அவ ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அதான் இல்ல. அவ வில்லத்தனத்தை காட்டிட்டு இருக்கா. அந்த ரிப்போர்ட்டரு அவனை வச்சுதான் ஷூட்டிங் பிராக்டிஸ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அந்த வைஸ் பிரின்சிபல் ஏகப்பட்ட வேலை கொடுத்துருப்பாரு. அதை ஹீரோயினோட ஃப்ரெண்டு லின் தான் ஹெல்ப் பண்ணுவா. அப்படியே அவங்க 2 பேரும் போய் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் 2003 ஸ்டூடெண்ட் கவுன்சில் புக் எடுத்து பார்ப்பாங்க. அதுல எதையோ ஒன்றத்தை பார்த்து ஹீரோயின் ஷாக்காக நைட்டு ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஏஜென்ட் ஜியாங்னே கூப்பிடுவான். யார் இந்த வேலையை பார்க்குதுன்னு பார்த்தா செக்யூரிட்டி. நான் யாருன்னு உனக்கு தெரியும், தனியா வந்து மீட் பண்ணு ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் போவாரு. அப்போன்னு பார்த்து ஸ்கூல்ல அந்த கிளாக் சவுண்ட் கேட்கும். ஹீரோக்கு டாங் சொன்னது ஞாபகம் வரும். எப்பெல்லாம் இந்த கிளாக்கோட சத்தம் கேட்குதோ அப்பெல்லாம் அந்த கிரிம்சன் ஐ, அதாவது அந்த மான்ஸ்டர் ஐ வெளியே வரும். ஆனா இப்போ ஹீரோ பின்னாடி ஒரு டெட் பாடி விழும். யாருன்னு பார்த்தா இந்த செக்யூரிட்டி. அவன் கையில ஒரு நோட் பேட் இருக்கும். ஹீரோ தான் அப்பா கிட்ட கொடுத்த அட்டை நோட் பேட். அதோட இந்த சீன் கட்டாக ஹீரோனோட சின்ன வயசு கதை. ஹீரோன் சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோனை நோக்கி ஒரு பால் வரும். அதுல இருந்து காப்பாத்தினது ஹீரோவோட அப்பா. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு 3 பேரும் போவாங்க. ஹீரோவோட அப்பா போட்டோ தான் ஹீரோன் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் புக்ல பார்த்திருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.